Good evening, students. ரொம்ப அழகா உட்கார்ந்துருக்கீங்க பாய்ஸ் எல்லாம். ஒருத்தர் மடியில ஒருத்தர் சாய்ந்து பாட்டு பாடலாமா எம்ஜிஆர் மாதிரி? சத்யசாய் என்ன தீபாவளி பட்சணம்லாம் அப்படியே வயிற்றுக்குள்ள இருந்துட்டு கஷ்டப்படுத்துதா? சரியா உட்காருங்க, கிளாஸ் ஆரம்பிக்கலாம். தீபாவளி என்ஜாய் பண்ணியாச்சா? 3 days நல்லா ஜாலியா இருந்துட்டு வந்திருப்பீங்க. இப்ப கிளாஸ்க்கு வாங்க என்ன. சரி, இப்போ அன்னைக்கு நம்ம சம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். எக்ஸசைஸ் 6.4ல ஒரே ஒரு சம் மட்டும் விடுபட்டு போயிருக்கு. 13th கொஸ்டின். ஒரு ரூஃபோட படம் போட்டிருக்காங்க. கோ டு பேஜ் நம்பர் 188. பேஜ் நம்பர் 188. அதுல என்ன கொடுத்திருக்காங்க பாரு, ஒரு ரூஃப். அந்த ரூஃபோட டயக்ராம் கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்க? இப்படி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு ரைட் ஆங்கிள் போட்டிருக்காங்க. என்ன இது ரூஃபோட டாப். தென் there is a line from here. ஆக்சுவலா அவங்க போட்டிருக்கிறதுல எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சைடு ரைட் சைடு வந்து இட் இஸ் a bit shorter than the left side. அது இப்படி போய் இப்படி வந்திருக்கு. இது ரைட் ஆங்கிள்னு கொடுத்திருக்காங்க. இது ரூஃப், ரூஃபோட மேல உள்ள பார்ட். and it is named as y, xyz. xyz போட்டாங்க. இங்க this is perpendicular. இங்க 6 meters, 8 meters, 10 meters. W, this point is W, this height is H. நமக்கு ரெண்டு விஷயம் கொடுத்திருக்காங்க. number 1 identify the similar triangles அப்படின்னு கொடுத்திருக்காங்க. similar triangles அப்படிங்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட இது XYZ அப்படிங்கறதே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? ட்ரையாங்கிள் XYZ. அந்த XYZல அந்த Zல வந்து நமக்கு the right angle is formed. அப்ப அந்த ரைட் ஆங்கிள் வெர்டெக்ஸ்ல இருந்து if you draw a perpendicular, it will meet the hypotenuse at a point and that point is named as W. அப்படி இருக்கும் பொழுது இங்க we have got 3 right angle triangles. ஏன்னா இதுவும் ரைட் ஆங்கிள், இந்த சைடு நமக்கு ரைட் ஆங்கிள். அப்ப we have got 3 right angles. What are they? One is XYZ, the other is WYZ and the other one is XWZ. இந்த மூணு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர்னு சொல்லியிருக்கேன். பட் சிமிலாரிட்டி எழுதும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கரஸ்பாண்டிங் வேர்டிசஸ் நீ கரெக்டா மென்ஷன் பண்ணணும். இங்க XYZ எடுத்தேன்னா அங்க எக்ஸுக்கு எது கரஸ்பாண்டிங் வேர்டெக்ஸோ அதை தான் நீ எழுதணும். அப்படி பார்க்கும் பொழுது பாரு, இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்தேன்னா இந்த ஆங்கிள் X அப்படின்னா இது 90 டிகிரி. therefore this angle is 90 degree minus X இல்லையா? அதே மாதிரி இந்த ஆங்கிள் எடுத்துக்கோ. இது this is Y அப்படின்னு எடுத்தேன்னா இந்த ஆங்கிள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இது 90 டிகிரி. therefore this angle is இல்லையா? அதாவது பெரிய ட்ரையாங்கிள் எடுப்போம். இது வந்து 90 அப்படின்னு சொல்லி சொன்னா this angle Y is again 90 degree minus X. புரியுதா? அப்படி இருக்கும் பொழுது you can say that இது 90 minus X, இங்க இது 90 minus X இல்லையா? அப்போ நீ முதல்ல வந்து suppose you take and this angle is X. ஞாபகம் வச்சுக்கோ, this angle is X. So what I am going to do is, first I am going to write triangle XYZ. XYZ அப்படிங்கும்போது இந்த ட்ரையாங்கிள் நான் எடுத்தேன்னா இந்த XYZங்கிற ட்ரையாங்கிளுக்கு X எங்க இருக்கு? இட் இஸ் அங்க இருக்கிற ஆங்கிள் வந்து X இல்லையா? and that angle is opposite to அதுக்கு ஆப்போசிட் சைடு அப்படின்னு பார்த்தா it is WZ. சரியா? அப்போ I can start with X. This is similar to triangle X. Xல இருந்து எங்க போறோம் நம்ம? X வந்து இங்க இருக்கு, இதுல இருந்து Yக்கு போனேன் இல்லையா? இங்க Yக்கு ஈக்குவலன்ட் ஆங்கிள் எது அப்படின்னு பார்த்தேன்னா it is, நான் வந்து I am traveling
along the hypotenuse. அப்ப இங்க x ல இருந்து I have to go to z. x z அடுத்தது என்ன w is similar to. திரும்ப இந்த ஆங்கிள் எடுக்கணும். இந்த ட்ரையாங்கிள், இந்த குட்டி ட்ரையாங்கிள் எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னு பார்த்தா x க்கு ஈக்குவல் ஆங்கிள் வந்து y. அப்ப you have to start with y. It is triangle y. ஹைபோட்டனியூஸ் சொல்லியா போனேன்னா z and w. இப்படிதான் எழுதணும். புரியுதா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? Find the height. இது வந்து first one. Second one என்ன கேட்டிருக்காங்க? Find height h அப்படின்னு கேட்டிருக்காங்க. h வந்து opposite to x. இல்லையா? Opposite to x in the smaller triangle. அப்போ h by அப்படின்னு எழுதலாம். பெரிய ட்ரையாங்கிள் x க்கு ஆப்போசிட் வந்து 8 சென்டிமீட்டர்ஸ். இல்லையா? That is, அப்படி இல்லைன்னா நீ முதல்ல வந்து ட்ரையாங்கிள்ஸ் எழுதிக்கலாம். இன் அப்படி இல்லைன்னா ரீசன் சொல்வோம். has triangle xzw, smallest triangle இதுல is similar to triangle xyz. என்ன எழுதுவ? wz by yz. wz வந்து x க்கு ஆப்போசிட். இதுல yz is opposite to x is equal to. நம்ம எதை கம்பேர் பண்ணலாம்னு பார்த்தா ஹைபோட்டனியூஸ் தான் கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா ஹைபோட்டனியூஸோட ஃபுல் லென்த் நமக்கு கொடுத்திருக்காங்க. therefore it is by 10 சொல்லிடுவேன். இந்த ட்ரையாங்கிள் ஹைபோட்டனியூஸ் எது? 6. அப்ப 6 by 10 which implies that yz வந்து h by wz வந்து h இங்க 8. h by 8 is equal to 6 by 10. That is h is equal to 8 into 6 by 10. புரியுதா? 8 6 are 48 by 10 meters which is equal to 4.8 meters. நீ உட்கார்ந்து கேன்சல் பண்ணிட்டு திருப்பி ஒரு தடவை டிவைட் பண்ண வேண்டாம். டைரக்டா மல்டிப்ளை பண்ண டினாமினேட்டர் 10 இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் நீ தள்ளி வச்சேன்னா போதும். புரியுதா? இப்போ 2 சமம் ஆன்சர் பண்ணியாச்சு. 2 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணியாச்சு அந்த சம்ல. சரியா? இப்போ அடுத்த பார்ட் பார்க்க போறோம். அடுத்த பார்ட் என்ன? பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஒரு தடவை நம்ம அதோட ப்ரூஃப் பார்த்துட்டு அதோட கான்வர்ஸும் படிச்சுட்டு then we will go to the exercise sums. நம்ம பித்தாகரஸ் தியரம் மட்டும் இல்ல, பித்தாகரஸ் தியரம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து சர்க்கிள்ஸ் டான்ஜென்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். then tangent chord தியரம் பார்த்திருக்கோம். கான்வர்ஸ், then we have another theorem. எல்லாத்தையும் வரிசையா நம்ம பார்த்துட்டு then we will go to the exercise. okay? பார், theorem 6.5 which is called Pythagoras theorem or பௌத்தாயன் theorem அப்படின்னு சொல்றாங்க. பௌத்தாயன் theorem அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குதுக்கு. சரி, அந்த theorem என்ன சொல்லுது? முதல்ல ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். In a right angle triangle, the square of the hypotenuse is equal to the sum of the squares of the other two sides. Square of the hypotenuse அப்படின்னா it is area இல்லையா? ஹைபாட்னியூஸோட ஸ்கொயர் அப்படிங்கும்போது சைடு இன்டு சைடு. ஸ்கொயர் அப்படிங்கும்போது இட் இஸ் தட் சைடு இன்டு சைடு, அது மாதிரி. அப்போ இட் இஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனாலே இது எப்படி கூட ரீட் பண்ணுவாங்கன்னா, இன் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் the area of the square on the hypotenuse is equal to the sum of the areas of the squares on the other two sides. அப்படின்னு கூட இதை வந்து மாத்தி நம்ம சொல்லலாம். அப்போ ஏரியா அப்படிங்கிறது நமக்கு மென்சுரேஷன்ல படிக்கிறோம் இல்லையா? அதாவது இட் இஸ் ஜியோமெட்ரி இல்லையா? அதோட இப்போ நம்ம படிச்சிருக்கிறது h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அல்ஜீப்ரா. அல்ஜீப்ராக்கும் ஜியோமெட்ரிக்கும் ஒரு பிரிட்ஜிங் பண்றது இந்த பித்தாகரஸ் தியரம். சரியா? பார்க்கலாம். தியரம்க்கு டயக்ராம் போடுறோம். முதல்ல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆஸ் ஐ யூஸ் டு டெல் யூ, நம்ம மேல இந்த வெர்டெக்ஸ்ல வந்து ரைட் ஆங்கிள் எடுத்துக்கணும். சரியா? and we name the triangle as ABC. it is right angled at A அப்படின்னு சொன்னா அந்த A ல இருந்து we draw a perpendicular to the hypotenuse BC.
and we name that line as, that perpendicular line as AD. இதை வச்சுட்டு how we are going to prove the theorem. உங்களுக்கு theorem அப்படின்னு சொன்னா given to prove construction 3 எழுதிட்டு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், we can prove the theorem. சரி, முதல்ல எடுக்கலாம். given triangle ABC is, அதையும் மென்ஷன் பண்ணோம், right angled at A. A ல right angled அப்படின்னா BC is the hypotenuse. A க்கு opposite side தான் hypotenuse. To prove BC square is equal to AB square plus AC square. இது construction என்ன பண்ணோம், construction draw AD perpendicular to BC. அவ்வளவுதான் construction. சிம்பிளா நம்ம இப்படி எழுதிட்டா போதும். இப்போ again we are going to use the similarity. Similarityனா உனக்கு தெரியும். எப்படி similarity யூஸ் பண்றோம்னு சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பெரிய triangle it is similar to this smaller triangle as well as this smaller triangle. அதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். புரியுதா? அந்த குட்டி triangleையும் பெரிய triangleையும் நம்ம முதல்ல எடுத்துக்குவோம். In triangle ADC and triangle ABC. நீ இதை எப்படி வேணாலும் எழுது. நம்ம புக்கில் இப்படிதான் இருக்கு, அதனால இப்படிதான் எழுதணும் அப்படின்னு நீ நினைக்காத. புரியுதா? முதல்ல நம்ம மெத்தடை மட்டும் புரிஞ்சுக்கோ. இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்து இந்த பெரிய பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு சிமிலாரிட்டி நம்ம ப்ரூவ் பண்ணி ரேஷியோ எழுத போறோம். அதே மாதிரி இந்த ஏபிடிங்கிற இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துட்டு திருப்பி நம்ம ரேஷியோ போட போறோம். அப்படி ரேஷியோ போடும்போது நமக்கு ஏபி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் ரெண்டும் கிடைக்கும். புரிஞ்சுக்கோ, ஏபி ஸ்கொயர் ஏபி இன்டூ ஏபி கிடைக்கும், இங்க ஏசி இன்டூ ஏசி கிடைக்கும். புரியுதா? அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா we will get the result. எப்படிங்கறத பாரு. நமக்கு என்ன சொல்ல போறோம், முதல்ல சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ண போறோம். எந்தெந்த ஆங்கிள்ஸ் நமக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்ல போறோம். ஆங்கிள் ஏடிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி இல்லையா. ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு 90 degrees. ஏன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், அது ஏடி வந்து பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்கோம். அதனால 90 degrees 90 degrees. ஸோ ஒரு ஆங்கிள் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பெரிய ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிள் சி இல்லையா, அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், அதாவது இந்த ஆங்கிள் பி, இந்த ஆங்கிள் பியா இருக்கும்போது இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், 90 மைனஸ் பியா இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், 90 மைனஸ் சியா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இது 90 மைனஸ் பி, அது சின்னு வச்சுக்கோ. இந்த ஆங்கிள் என்ன, 90 மைனஸ் சி இல்லையா. ஒரு ஆங்கிள் காமன் ஆங்கிள், ஆங்கிள் சி வந்து காமன். நீ இப்ப இதை வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம், ஆங்கிள் சியை மட்டும் நீ மென்ஷன் பண்ணா போதும். ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. அதாவது ஆங்கிள் சி என்ன சொல்வேன், சின்ன ட்ரையாங்கிள் சொல்லும் போது ஆங்கிள் ஏசிடி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிபி, காமன் ஆங்கிள். ரெண்டு சொன்னாலே போதும். therefore triangle ADC is similar to triangle ABC. அது ஏபிசின்னு சொல்லாமா ஏடிசின்னு சொல்லாமா அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம வந்து முதல்ல இங்க ஏடிசின்னு எடுத்திருக்கோம். ஏ வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா இட் இஸ் ஆப்போசிட் டு சி, ஆப்போசிட் டு வெர்டெக்ஸ். அதாவது இட் இஸ் ஆக்சுவலி ஒன் பார்ட் ஆஃப் த ஹைபாட்னியூஸ் இல்லையா. அப்படி எடுக்கும்போது இது எப்படி எடுத்திருக்கோம்னா சிபின்னு தான் எடுக்கணும் இல்லையா. ஏபி ஏ ஆப்போசிட் அங்க இருக்கு அப்படிங்கும் போது நீ வந்து இதை எப்படி எடுத்திருக்கணும், இந்த ஏபிசியை ஏபிசின்னு நம்ம எடுக்க முடியாது இல்லையா. 90 டிகிரி தான் டி, 90 டிகிரி டி, அது சென்டர்ல வரணும். அப்போ நமக்கு இங்க ஏ தான் சென்டர்ல வரணும். பாத்துக்கோ, ஏ இங்க சி வரணும், இங்க பி வரணும். புரியுதா? அப்ப இந்த இடத்துல மாத்தி எழுதணும். அப்ப ட்ரையாங்கிள், திஸ் ட்ரையாங்கிள் is similar to triangle CAB. CAB க்கு சிமிலர்னா என்ன அர்த்தம், we can write the, இது வேணா எழுதிக்கோ, AA similarity.
இப்போ நம்ம ரேஷியோ போடலாம். முதல்ல நமக்கு ஏசி ஸ்கொயரை நம்ம எழுதலாம். அதாவது ஏசி பை பிசி ஏன்னா ரெண்டுமே ஹைபாட்னியூஸ். therefore ஏசி பை பிசி is equal to இப்போ சிக்கு ஆப்போசிட் என்ன இருக்குமா? நமக்கு ஏடி இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஏடியை பத்தி நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏடி எப்படி அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிருக்கோம், அவ்வளவுதான். அதனால இப்ப அந்த ஏடியை நீ எடுக்க வேண்டாம். அப்ப வாட் இஸ் த அதர் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து we have already taken ஏசிங்கிறதுனால we get CD. CD எங்க இருக்கு பாரு, 90 மைனஸ் சிக்கு ஆப்போசிட்ல இருக்கு இல்லையா? அப்ப சிக்கு ஆப்போசிட் உள்ளதை எடுக்க கூடாது. இந்த 90 மைனஸ் சி, அதாவது இங்கே 90 மைனஸ் சிக்கு ஆப்போசிட் சிடி அப்படிங்கும்போது நீ சிடி போட்டுக்கலாம். இங்க 90 மைனஸ் சிக்கு ஆப்போசிட் எது அப்படின்னு பார்த்தா ஏசி இல்லையா? சிடி பை ஏசி, which implies that இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, you are getting AC square. அப்போ AC square is equal to BC into CD. இது 1 வச்சுக்கோ. இதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் எடு. Similarly, we can prove that. நீ ஒன்னு ப்ரூவ் பண்ணிட்டீனா அது இதே மாதிரி நீ சொல்லிடலாம். we can prove that. எந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுக்க போறோம்? ட்ரையாங்கிள் ADC, ADB. இந்த சின்ன ட்ரையாங்கிள் ADB இது எதுக்கு நமக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏ வந்து எங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு பாரு, ஹைபாட்னியூஸ் இல்லையா? இந்த ஹைபாட்னியூஸோட ஒரு பார்ட் எடுத்திருக்கோம். அண்ட் இட் இஸ் ஆப்போசிட் டு ஆக்சுவலி திஸ் பி. பிக்கு ஆப்போசிட் தான் நமக்கு, ஐ மீன் பியோட ஜாயின் ஆயிருக்கு இல்லையா? ஹைபாட்னியூஸோட ஒரு பார்ட். இப்ப இதோட ஹைபாட்னியூஸோட ரெண்டு எட்ஜஸ் பார்த்தேன்னா இட் இஸ் பிசி. பிசியில நம்ம 90 மைனஸ் சி உள்ளத எடுக்கலாம் இல்லையா? அப்போ நம்ம பியை தான் முதல்ல எடுக்கணுமா, பி எடுக்கணுமா, ஏ எடுக்கணுமா அப்படிங்கறது பார்க்கலாம். பார்க்கும்பொழுது நமக்கு டி தான் நமக்கு சென்டர்ல வரணும் 90 டிகிரி. அப்போ ஏ வந்து இங்க நடுவில் வரணும். இங்க நீ சிபி போட்டுக்கலாம். ஏ வந்து ஏ இஸ் ஆப்போசிட் டு பிடி, A is opposite to BD. அப்படி இருக்கும் பொழுது இங்க you can take it is the side opposite to AB. அப்போ இங்க BAC அப்படின்னு எழுதணும். ஒரே ட்ரையாங்கிள் தான் ABC, BAC, CAB. எப்படி எழுதினாலும் ஒரே ட்ரையாங்கிள் தான். ஆனா இங்க எப்படி நீ சிமிலாரிட்டி மென்ஷன் பண்ணுமோ நீ அப்படிதான் பண்ணணும். சரியா? therefore நம்ம என்ன எழுதணும்? ரேஷியோ எழுதணும். அப்போ இங்க ஹைபாட்னியூஸ் முதல்ல எடுக்கலாம். ஏபி பை பெரிய ட்ரையாங்கிளுக்கு பிசி இஸ் ஈக்குவல் டு அதுக்கு சிடி. அதாவது இங்க என்ன வரும்? இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் வந்து பிடி. பிடி பை பிடி எதுக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு பாத்துக்கோ. இது 90 மைனஸ் சினா இது 90 மைனஸ் பி இல்லையா? 90 மைனஸ் பி எங்க இருக்கு? இங்க வந்து 90 மைனஸ் பி இதுக்கு ஆப்போசிட், அதாவது ஏபி. which implies that AB square is equal to BC into BD. இது 2. சரியா? இது ரெண்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன்ஸ். இப்போ from 1 and 2 AB square plus AC square நம்ம எழுதலாம். from 1 and 2 AB square plus AC square is equal to அப்படின்னு பார்த்தீங்கன்னா BC into CD plus BC into BD இல்லையா? AB square முதல்ல எழுதும்போது BC into BD plus BC into CD which is equal to BC common BD plus CD. BD plus CD என்னமா? BD plus CD. It is again BC. Therefore this is BC into BC which is equal to BC square. So, BC square equal to AB square plus AC square. Hence, we have proved Pythagoras theorem. புரியுதா? So, that's it for the proof. நம்ம என்ன செய்யறோம்? முதல்ல எந்த ட்ரையாங்கிள் வேணாலும் நீ முதல்ல எடுத்துக்கலாம். ஆனா இங்க ரெண்டு குட்டி ட்ரையாங்கிள், ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ரெண்டு சின்ன ட்ரையாங்கிள் எடுத்து தனித்தனியா பெரிய ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவலன்ட், அதாவது சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு நீ ப்ரூவ் பண்ணும். ப்ரூவ் பண்ணிட்டு ரேஷியோ எழுதிட்டு
எழுதுனா ஒரு ட்ரையாங்கிள் இருந்து ஏபி ஸ்கொயர் கிடைக்கும், அடுத்த ட்ரையாங்கிள்ல ஏசி ஸ்கொயர் கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணினா பிசி காமன் ஆகும். அடுத்து ரெண்டு டேர்ம்ஸ், அதாவது ரெண்டு சைடு ரெண்டு குட்டி குட்டி லைன்ஸ் இருக்கும், அதை ஆட் பண்ண அகெயின் பிசி. ஸோ யூ ஆர் கெட்டிங் ஏசி ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஓகே, now we'll go to the converse of this theorem. கான்வர்ஸ் பார்த்தீங்கன்னா தியரம் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதோட ப்ரூஃப் நம்மளே பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. நமக்கு டயக்ராம் இஸ் கோயிங் டு பி த சேம். அந்த க்ளூ மட்டும் தரேன், யூ வில் பி ட்ரைங் இட், அதர்வைஸ் ஐ வில் பி ப்ரூவிங் இட் டுமாரோ. உங்களுக்கு ஒரே ஒரு நாள் டைம் தரேன், இதுக்குள்ள பண்ணிருக்கீங்களா எனக்கு தெரியல. ஏன்னா ப்ரூவ் இட், டேக் இட் அஸ் an exercise. Proof of this theorem can be done as it is left as exercise அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி அதோட ப்ரூஃப் கேட்க மாட்டாங்க. அதனால டீச்சர்ஸ் நார்மலி they don't concentrate much on it. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. So if you want you can try it and come, otherwise surely I will be proving it tomorrow. அது எப்படி ப்ரூவ் பண்ணணும் நான் இப்பவே சொல்லிடுறேன். இதே டயக்ராம் தான். ஃபர்ஸ்ட்ல யூ வில் டேக் தட் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டு இந்த ட்ரையாங்கிள் போட்டுட்டு யூ வில் பி ப்ரூவிங் த ரெக்வயர்ட் ரிசல்ட். ரெக்வயர்ட் ரிசல்ட் என்ன, திஸ் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி நீங்க ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் வில் பி டூயிங். சரியா? ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்க்கலாம் நம்ம. theorem 6.6 which is the converse of Pythagoras theorem. பாரு, in a triangle if the square of one side is equal to the sum of the other two sides, squares of the other two sides, then the angle opposite to the first side is a right angle அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதே டயக்ராம் தான். அதுல என்ன கொடுத்திருக்காங்க, இந்த ரைட் ஆங்கிள் கொடுக்கல நமக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. they have given ab square plus ac square equal to bc square னு இருந்தால் in a triangle ABC, if AB square plus AC square equal to BC square, the angle opposite to BC square which is AA is 90 degree அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரியா? அடுத்த தியரம் பார்த்தேன்னா அடுத்து நம்ம கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ் படிக்கலாம். சர்க்கிள்ஸ்ல நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிற டெஃபினிஷன்ஸ் we will recall. tangent அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், 9thலயே படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். A straight line which touches a circle at only one point is called a tangent to the circle, and the point at which it touches the circle is called its point of contact. எப்படி இருக்கும், ஒரு சர்க்கிள் இருக்கும், அந்த சர்க்கிள ஒரு லைன் ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு போகும். அப்ப அந்த லைனுக்கு பேரு tangent. அது எந்த பாயிண்ட்ல டச் பண்ணுதோ அந்த சர்க்கிள it is called the point of contact. சரியா? அடுத்து secant அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். A straight line which cuts the circle at 2 points is got 2 distinct points is called a secant to the circle. அப்போ ஒரு சர்க்கிள் இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி ஜஸ்ட் ஒரு கட் பண்ணிட்டு போகும் at 2 points A and B. This is called a secant. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம இப்போ ஒரு தியரம் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பேர் பாரு, theorems based on circles and tangents without proofs. நமக்கு இது ப்ரூஃப் தேவையில்லை. இந்த ஒரு தடவை இந்த தியரம்ஸ் மட்டும் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். A tangent at any point on a circle is perpendicular to the radius through the point of contact. இது நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இல்லையா? நீங்க அதாவது 9thல mostly you have completed some of the results using which you are doing some geometrical constructions also. அதாவது ஒரு triangle ஒரு circle இருக்கு அப்படின்னா அதுல இப்படி ஒரு tangent இருக்கு. சரியா? Suppose you draw a tangent at some point T அப்படின்னா this is the radius and this angle is 90 degree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Angle between the tangent and the radius at the point of contact is always 90 degrees. இது ஒரு theorem. சரியா? சத்யசாய் ஸ்கூல்ல பாய்ஸுக்கு ரொம்ப ஓவரா ஜாமெட்ரி தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவரா ஜாமெட்ரி தெரிஞ்சிருக்கு இல்லையா?
next only one tangent can be drawn at any point on the circle. ஒரு பாயிண்ட்ல ஒரே ஒரு tangent தான் வரைய முடியும். அது நமக்கு எல்லாம் தெரியும், ப்ரூஃப் தேவையில்லை. However, from an exterior point of a circle, two tangents can be drawn to the circle. இது நமக்கு தெரியும். இப்ப இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுல இது மேல ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு tangent தான் வரைய முடியும். But there is a point P outside the circle அப்படின்னா you can draw two tangents. இல்லையா? இந்த மாதிரி டூ டேஞ்சன்ஸ் வந்திருப்பீங்க இல்லையா? ஒரு பாயிண்ட் ஆன் த சர்க்கிள்ல இருந்து ஒரே ஒரு டேஞ்சன்ட், பாயிண்ட் அவுட் சைடு த சர்க்கிள்ல யூ கேன் டிரா டூ டேஞ்சன்ட்ஸ். நெக்ஸ்ட், the lengths of the two tangents drawn from an exterior point to a circle are equal. இப்ப டிரா பண்ண அந்த டேஞ்சன்டோட லென்த் will be equal. அதாவது PT equal to PT dash ன்னு சொல்லுவோம் இல்லையா? ரைட். If two circles touch each other, then the point of contact of the circle lies on the line joining the centers. அதாவது ரெண்டு சர்க்கிள் இப்படி நம்ம டிரா பண்ணிருக்கோம்னு வச்சுக்குவோம். And they touch each other. They don't intersect each other. They touch each other. அப்படின்னு சொன்னா இந்த பாயிண்ட் வந்து actually it lies on the line that joins the centers of the two circles C1 and C2. சரியா? இது ஒரு தியரம். நெக்ஸ்ட், if two circles touch externally, the distance between the centers is equal to the sum of their radii. இல்லையா? இது உனக்கு தெரியும். ரெண்டு சர்க்கிள் இப்படி எக்ஸ்டர்னலி டச் பண்ணுது அப்படின்னா இது R1 R2. distance between the centers C1 C2 is equal to R1 plus R2. நமக்கு தியரம் வந்து ப்ரூஃப் இல்லாமலே நமக்கு இந்த தியரம்ஸ் எல்லாம் தெரியும், பார்த்தாலே தெரியும். சரி, அடுத்து என்ன பார்க்கலாம்? If two circles touch internally, the distance between the centers is equal to the difference between their radii. அதாவது ரெண்டு சர்க்கிள் எடுத்துக்கிறோம், they touch internally அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி டச் பண்ணும், இப்படி இருக்கு அப்படின்னா, and this is C1 and this is C2 அப்படின்னா பாரு, C1 C2 வேணும் அப்படின்னா this length is actually capital R and this length is small r. C1 C2 is equal to capital R minus small r. அதாவது difference between the two radii. சரிதானா? அவ்வளவுதான் நமக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட்ஸ். எக்ஸ்டர்னலி டச் பண்ணிச்சுன்னா R1 plus R2, internally touch பண்ணிச்சுன்னா C1 C2 equal to R1 minus R2. சரியா? அடுத்தது, if from the point of contact, இது என்னது? tangent chord தியரம்னு சொல்வாங்க, இல்லைன்னா இதை alternate segment தியரம் அப்படின்னு கூட சொல்வாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, alternate segment தியரம் அப்படின்னு சொல்வாங்க. ஏன்னு பார்க்கலாம். if from the point of contact of a tangent of a circle a chord is drawn, then the angles which the chord makes with the tangent line are equal respectively to the angles formed by the chord in the corresponding alternate segments. The alternate segments அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம்? alternate segment theorem அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சரியா? சரி, பாரு என்ன பண்ணிருக்காங்க? ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிருக்காங்க, அதுக்கு ஒரு டேஞ்சன்ட், டேஞ்சன்ட்ல இருந்து ஒரு கார்டு. சரியா? டேஞ்சன்ட்ல இருந்து ஒரு கார்டு போட்டிருக்கோம். அடுத்து அந்த கார்டு என்ன செய்யுது? இட் மேக்ஸ் an angle with a tangent. இந்த சைடு ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது, இந்த சைடு ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது. இந்த ரெண்டு, அதாவது இது வரைக்கும் வச்சுக்கோ. சரியா? இந்த ஆங்கிள், இந்த ரெண்டு ஆங்கிளும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த கார்டு வந்து என்ன பண்ணுது பாரு, கார்டு வந்து இங்க ஒரு ஆங்கிள் மேக் பண்ணும் இல்லையா? இது ஒரு செக்மெண்ட். அதாவது இந்த வெளியே இங்க இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் வெளியில இருக்கு, அதோட அடுத்த சைடு இந்த சர்க்கிளோட அடுத்த செக்மெண்ட்ல மேக் பண்ற அந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இந்த ரெட்ல மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இது லெஃப்ட் சைடு இருக்கு, அப்ப ரைட் சைடு இந்த கார்டு வந்து இட் மேக்ஸ் an angle இந்த அதர் செக்மெண்ட், அடுத்த சைடு உள்ள செக்மெண்ட், அதுக்கு ஈக்குவலா இருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்படி ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்றோம் பாரு, இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதாவது
நம்ம டயாமீட்டர் வரையறோம். டயாமீட்டர் வரைஞ்சிட்டு புரியுதா? டயாமீட்டர் வரைஞ்சிட்டு நம்ம அந்த கார்டு இங்க ஒரு கார்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். சரியா? இந்த டயக்ராம் மட்டும் நம்ம அப்படியே எடுத்துட்டு போலாம். And we will name the lines. Right? Let T be the point of contact. சரியா? T ல இருந்து A, TA அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு வரைஞ்சிருக்கோம் இல்லையா? அப்படி இல்லைன்னா நம்ம AB கார்டுன்னு வச்சுக்கலாம். சரியா? T dash is the tangent that touches the circle at the point A. From A or at A, draw a chord AB. சரியா? நம்ம இப்ப என்ன ப்ரூவ் பண்ணோம்? ஆக்சுவலா இந்த லைன் இங்க வரைக்கும் வரக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது கிடையாது. சரியா? ரைட். நவ் நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரூவ் பண்றோம்? வாட் வி ஆர் சப்போஸ் டு ப்ரூவ், வாட் ஆர் வி ஆஸ்க் டு ப்ரூவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிள் BAT dash, ஆங்கிள் BAT dash மேல எழுதிக்கிறேன் நானு. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுங்கிறத, ஆங்கிள் BAT dash is equal to BAT dash இந்த சைடு இருக்காமா, இந்த சைடு இருக்க ஆங்கிள்ங்கிறதுனால இந்த கார்டோட அதர் சைடு, the card itself makes an angle in the other segment. இப்போ இத வந்து நம்ம ஏதாவது ஒரு பேர் கொடுக்கணும். we'll call it P. சரியா? and this is the center and we draw the diameter. Let us call it AC. Q வேண்டாம், C போட்டுக்கலாம் இங்க diameterங்கிறதுனால. then we join BC. சரியா? right. another thing என்ன ப்ரூவ் பண்ணோம்? இந்த ரெட்ல மார்க் பண்ணிருக்கிற இந்த ஆங்கிள், அதாவது BAT, ஆங்கிள் BAT is equal to ஆங்கிள் B. இங்க ஒரு ஆங்கிள் நம்ம போட்டுக்கோம் இல்லையா, இத Qன்னு சொல்லிக்கலாம். அதாவது இந்த கார்டு வந்து அந்த இந்த சைடு, இந்த பக்கம் ஆங்கிள் இருக்குன்னா அடுத்த சைடு இருக்கிற செக்டார்ல, ஐ மீன் இந்த செக்மெண்ட்ல மேக் பண்ற ஆங்கிள். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் இதுக்கு பேரு. சரியா? BQA அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதே மாதிரி BAT என்ன சொல்றோம்? BAT is equal to angle APB. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போற விஷயம். இதை எப்படி ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, எதுக்காக டயமீட்டர் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த டயமீட்டர் போடும்பொழுது இந்த ஆங்கிள் வந்து உனக்கு ஆக்சுவலா ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கும். எந்த ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கும்? ஆங்கிள் ABC. இந்த ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கும். ஆங்கிள் in a semicircle is 90 degree. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு ஆங்கிள், இந்த ஆங்கிளும் சேர்ந்து 90யா இருக்கும். அதே மாதிரி பாரு, இந்த ஆங்கிளும் இந்த நம்ம தேவையான இந்த BAT டேஷ்ங்கிற ஆங்கிளும் கூட ஆட் பண்ணோம்னா 90 டிகிரிஸ். பிகாஸ் CA is perpendicular to the tangent. அதனால therefore இது ரெண்டும் சேர்ந்தா 90, இது ரெண்டும் சேர்ந்தா 90. அப்ப இந்த ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ACB. அதே மாதிரி இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். ஏன் ஈக்குவல்? தே ஆர் இன் த சேம் செக்மெண்ட். சேம் செக்மெண்ட்ல இருக்கிற ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்படி நம்ம ஆங்கிள்ஸ் இன் த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதனால அது ரெண்டு ஈக்குவல். therefore these three angles are equal நம்ம சொல்லணும். சரியா? இப்போ given என்ன? given tangent TD dash meets or touches the circle at A. AB is a chord. To prove. இல்லையா? இல்லனா முதல்ல அந்த ஆங்கிள்ஸ் பத்தி சொல்லணும் இல்லையா? the chord AB makes
angle APB and angle AQB in the segments. சரியா? Now, to prove angle BAT dash is equal to angle APB and angle BAT is equal to angle AQB. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம். ப்ரூஃப் எழுதலாமா? ப்ரூஃப் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம், அதை நம்ம எழுதணும். கன்ஸ்ட்ரக்ஷன் draw diameter AC சரியா? Then join BC. C ன்னு ஒரு பாயிண்ட், AC ன்னு ஒரு டயமீட்டர் டிரா பண்ணிட்டு அது இங்க C ல கட் பண்ணுது. அந்த C ய இந்த கார்டோட அடுத்த முனையோட நம்ம சேர்த்துடுறோம். அவ்வளவுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ப்ரூஃப் எழுதலாம். ப்ரூஃப் in triangle ABC angle B equal to 90 degree because angle in a semicircle. Semicircle na enna? The AC, it's a diameter, it cuts the circle into two equal parts. Each part is called a semicircle. இல்லையா? அடுத்து என்ன சொல்ல போறோம்? இது ஒண்ணுன்னு வச்சுக்கலாமா? ஒன் வேண்டாம். இது ஆக்சுவலா இந்த ப்ரூஃப் இந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. therefore angle ACB plus angle CAB equal to 90 degrees. ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு ஆங்கிள் 90 டிகிரினா sum of the other two angles வந்து 90 degrees. இத ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். சரிதானா? In also angle CAT dash equal to 90 degrees because it is a diameter. இல்லையா? angle between tangent and radius. diameter ஓட ஒரு half தானே radius. அதனால அது 90 degrees. that is CAT dash நம்ம எப்படி எழுதலாம்? angle CAB plus angle BAT dash equal to 90 degrees. இது 2. இல்லையா? from 1 and 2 நம்ம ரெண்டு ஈக்குவேட் பண்ணுவோமா? ரெண்டும் 90 டிகிரி இருக்கிறதுனால angle ACB plus angle CAB is equal to angle CAB plus angle BAT dash. இங்க பார்த்தா CAB ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு what am I left with? hence angle ACB is equal to angle BAT dash. இத 3 ன்னு வெச்சுக்கோ. சரியா? பட் நமக்கு என்ன தெரியும்? angle ACB is equal to angle APB. ஏன்? ரீசன் எழுது. angles in the same segment. So they are equal. இது 4 ன்னு வெச்சுக்கோ. இந்த 3 and 4 இப்ப கம்பேர் பண்ணு. therefore
from 3 and 4 இதுவும் ACB இதுவும் ACB angle APB is equal to அப்படி இல்ல நம்ம இங்க எப்படி எழுதி இருக்கோமோ அத மாதிரி எழுதிக்கோ BAT மத எழுதி இருக்கோம் therefore angle BAT dash is equal to angle APB இல்லையா hence we have proved the first part of the theorem சரியா இப்ப செகண்ட் பார்ட் ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம 9thல வந்து ஒரு இந்த cyclic quadrilateral அப்படினு ஒரு விஷயம் படிச்சிருக்கோம் cyclic quadrilateralனா என்ன the quadrilateral whose vertices lie on the same circle on the circumference of the circle இங்க பார்த்தா AQBP அப்படிங்கிறது it is a cyclic quadrilateral ஒரு cyclic quadrilateral நம்ம என்ன படிச்சிருக்கோம் the opposite angles are actually supplementary to each other அப்படினு படிச்சிருக்கோம் அதாவது sum of the opposite angles equal to 180 degrees அப்படினு சொல்றோம் அப்ப இந்த ரெண்டு ஆங்கிள் சேர்ந்து 180 degrees அதே மாதிரி இங்க இந்த ரெண்டு ஆங்கிள் இந்த ஃபுல் ஆங்கிள் இது ரெண்டு 90 அது நமக்கு தேவையில்லை பட் இது ரெண்டும் சேர்ந்து 180 degrees இல்லையா அப்போ அது 180 டிகிரியா இருக்கும்போது this angle is actually 180 minus angle APB கரெக்ட்டா ஆனா this is a straight line angle அப்படிங்கும் பொழுது இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் நீயே சொல் this is equal to 180 degree minus இல்லையா 180 minus இந்த ஆங்கிள் அதாவது இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் equal to 180 minus B அதாவது BAT dash ஆல்ரெடி ABPயும் இதுவும் ஈக்குவல்னு தெரியும் நமக்கு இப்போ 180 மைனஸ் என்ன போட்டாலும் ரெண்டு ஈக்குவல் therefore these two angles are equal அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம் சரியா சரி அது எப்படி எழுதலாம் அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் நான் அழிச்சுக்கிறேன் தியரம் ப்ரூஃப் மட்டும் இங்க இருக்கும் சரி இப்ப சைக்ளிக் குவாட்ரேட்டர் எடுத்துக்கலாம் இன் சைக்ளிக் குவாட்ரேட்டர் AQBP angle APB is equal to angle APB plus angle AQB equal to 180 degrees opposite angles of cyclic quadrilateral இது நீ எழுதினாதான் உனக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு எக்ஸாமினருக்கு தெரியும் என்ன மாதிரி ஆளு கரெக்ட் பண்ண வந்தாங்கன்னா நீ எழுதியிருக்க இந்த பாயிண்ட் மட்டும் பார்க்க மாட்டேன் ரீசன் பார்ப்பேன் ரீசனுக்கு half மார்க் இருக்கும் புரியுதா அதனால எப்பவுமே நீ ரீசன் நோட் பண்ணிட்டே வரணும் தியரம் பொறுத்த மட்டும் ரீசனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீ எந்த ஸ்டேட்மெண்ட் எழுதினாலும் எதனாலன்னு நீ ரீசன் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி opposite angles of a cyclic quadrilateral therefore angle AQB is equal to 180 degrees minus angle APB which is equal to 180 degree minus angle APB equal to என்னன்னு சொல்லியிருக்கோம் BAT dash ன்னு சொல்லியிருக்கோம் BAT dash பாரு 180 minus BAT dash என்ன அர்த்தம் BAT dash இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் பார்த்தா BAT இருக்கு which is equal to angle BAT because BAT dash and angle BAT are linear pair. Linear pair na enna sum of the two angles equal to 180 degrees they lie on the same straight line. இல்லையா அப்ப நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா that is இப்ப சொல்லிடலாம் இல்லையா that is
இல்லனா hence we have proved that angle BAT dash is equal to angle APB and angle BAT is equal to angle AQB. Hence the theorem. Hence the theorem. அப்படினா hence the theorem is proved னு அர்த்தம். சரியா? அப்ப என்ன செய்றோம்? முதல்ல வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம டயகிராம் கன்ஸ்ட்ரக்ஷன் போடும்பொழுது என்ன செய்றோம்? டான்ஜென்ட் இருக்கு, கார்டு இருக்கு. இவ்வளவுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். அப்போ அந்த கார்டு மேக் பண்ற ஆங்கிள்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். தென் இங்க இருந்து ஒரு டயமீட்டர், அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்து ஒரு டயமீட்டர், இட் டச்சஸ் த அதர் சைடு ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ். அந்த பாயிண்ட் சி ல இருந்து இங்க உள்ள அந்த பி அதர் எண்ட் ஆஃப் த கார்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிட்டு என்ன சொல்றோம்? இந்த ஆங்கிள், இதுதான் நமக்கு முக்கியம். இந்த ஆங்கிளும் இதோட சப்ளிமெண்டரி ஆங்கிள், இது ரெண்டும் தான் நம்ம எடுக்க போறோம். முதல்ல இதை எடுக்கிறோம். இந்த ஆங்கிள் இட் இஸ் ஈக்குவல் டு, அத இந்த ஆங்கிளும் இந்த குட்டி ஆங்கிளும் சேர்ந்து 90 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆங்கிள் 90. So sum of these two angles 90. இப்ப இந்த ஆங்கிள் காமனா இருக்கிறதுனால this angle is equal to this, but this angle is equal to APB because they are in the same segment. Therefore these two angles are equal அப்படின்னு சொன்னோம். அடுத்து செகண்ட் பார்ட் என்ன பண்ணோம்? இது ரெண்டு சைக்ளிக் குவாட்ரேட்டரோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். Therefore they are supplementary. அப்ப இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னு சொன்னா it is 180 minus this. 180 minus this க்கு பதிலா 180 minus this போடலாம். நானு அப்படி போட்டேன்னா it is equal to BAT. Therefore it is cyclic equal அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். கரெக்டா? ரைட். இப்போ இதுக்கு இந்த தியரம் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்? எக்ஸசைஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இஃப் ஐ திங்க் தேர் இஸ் நோ டைம், 2 minutes தான் இருக்கு. சோ அந்த ரிசல்ட்டோட நம்ம வந்து ஐ வில் ஸ்டார்ட் வித் தி நெக்ஸ்ட் கிளாஸ். சரியா? டான்ஜென்ட் கார்டு தியரத்தோட கான்வர்ஸ் மட்டும் இப்ப ரீட் பண்ணிடலாம். ரீட் பண்ணிட்டு அடுத்த தியரம் மத்த எக்ஸசைஸ் வந்து வில் see in the next class. சரியா? டான்ஜென்ட் கார்டு தியரம் அப்படிங்கறதோட இதோட நம்மளோட கான்வர்ஸ் எப்படி இருக்கும் சொல்லு? எப்படி இருக்க முடியும்? இதுல என்ன சொன்னோம்? ஆல்டர்னேட் செக்மெண்ட்ஸ்ல இருக்கிற அந்த ஆங்கிள்ஸ் வந்து ஆங்கிள் பிட்வீன் த கார்டு அண்ட் த டான்ஜென்ட், அது வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட்ல இருக்கிற ஆங்கிள்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குன்னு படிச்சோம் இல்லையா? அப்போ இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இதோட கான்வர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யூ கேன் டேக் பேஜ் நம்பர் 191. அதுல அந்த தியரத்தோட கான்வர்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க. இஃப் இன் a circle through one point of a chord a straight line is drawn making an angle equal to angle in the alternate segment, then the straight line is a tangent to the circle அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படியே மாத்தி போட்டிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க பாரு? in a circle if a line is drawn so that it, அதாவது என்ன சொல்றாங்க? இந்த ஆங்கிள் எப்படி இருக்கான்? ஒரு லைன், ஏதோ ஒரு லைன் வரையறாங்க. இப்போ ஒரு இது வந்து ஒரு கார்டு, கார்டோட ஒரு எண்ட்ல இப்படி ஒரு லைன் போட்டாங்க அப்படின்னா and this angle is equal to this angle அப்படின்னு இருந்தால் then this line is a tangent அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? திருப்பி பாரு. In a circle through one point of the chord, through one point of the chord, if a straight line is drawn making an angle equal to the angle in the alternate segment. அப்போ அது எண்ட் பாயிண்டா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. புரியுதா? இப்படி இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்படி போடலாம். புரியுதா? இந்த கார்டு வந்து இப்படி இருக்கு. AB is the கார்டுன்னு எடுத்தோம்னா இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம Pன்னு பேர் கொடுக்கலாம். சரியா? இந்த கார்டு, இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருந்தால் then this particular line cannot stay here. அது இங்க இருக்க முடியாது. it should be a tangent அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். புரியா? அதுக்கு நமக்கு ப்ரூஃப் கிடையாது, எக்ஸாமுக்கும் கிடையாது. ப்ரூஃப் கிடையாதுன்னா ப்ரூஃப் இருக்கு, உங்க லெவலுக்கு அந்த ப்ரூஃப் கிடையாது. புரியுதா?
So we will wind up this class with this theorem. Theorem மட்டும் படிங்க, தயவுசெய்து theorem படிச்சு எழுதி பாருங்க. That's very important. நம்ம ரெண்டு theorem படிச்சிருக்கோம். அப்புறம் பித்தாகரஸ் தியரத்தோட கான்வர்ஸை உங்களை ப்ரூவ் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன். அதர்வைஸ் ஐ வில் ப்ரூவ் இட் டுமாரோன்னு சொல்லியிருக்கேன். So we will start with the converse of Pythagoras theorem tomorrow. Thank you, students.